வணக்கம், நான் லதா கிருஷ்ணன். இன்றைய விழிப்புணர்வு பதிவில் குக்கரில் நம்ம சமைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு குக்கரில் சமைச்சு சாப்பிட்றது கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாகிடும் அப்படின்றதுனால அதில் வச்சு சமைச்சிருவாங்க. வீட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா வெளியே தான் சமைப்பாங்க. சிலர் வீட்டில் குக்கரில் சமைக்கிற பழக்கம் உண்டு, சிலர் வீட்டில் குக்கரில் சமைக்கிற பழக்கம் இருக்காது. இதுலேயே 2மே வேறுபட்ட கருத்தும் இருக்குது. குக்கரில் சமைக்கிறது நல்லது இல்லைன்னு சிலரோட கருத்து. டாக்டரோட கருத்து என்னென்னா குக்கரில் சமைக்கிறது நல்லது தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்க சத்துக்கள் வீணாகிறது இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா இதில் இருக்க நன்மை என்னென்னா சீக்கிரமாக சமைச்சிடலாம், குறைஞ்ச எண்ணெய் போதும், இதெல்லாம் தான். அது இல்லாமல் எரிபொருளும் சேமிப்பு மிச்சம் இல்லையா? அதே போல் இப்போ எவ்வளோ நேரம் நம்ம விசில் வைக்கலாம் அப்படின்னா, அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 விசில், அதாவது 8 to 10 நிமிஷம் போதும். இதே உருளைக்கிழங்கு அப்படின்னா 2 to 3 விசில். காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா 1 விசில் போதும். அதாவது இந்த கேரட்டு, கத்திரிக்காய், அது போல் சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகளுக்கு 1 to 2 விசில் போதும் அப்படின்னு சொல்லலாம். இதே கீரை அப்படின்னாக்கா நம்ம ஒரே ஒரு விசில் போதும். ஏன் அப்படின்னா இதில் இருக்க சத்துக்கள்லாம் அழிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் விசில் வைக்கணும். ரொம்ப நேரம் நீங்கள் வச்சு அதில் விசில் வச்சிங்கன்னா நீங்கள் அதில் இருக்க சத்துக்கள்லாம் இல்லாமல் தான் சாப்பிட வேண்டியிருக்கும். இதே துவரம் பருப்புலாம் பார்த்திங்கன்னா 3 to 4 விசில் விடுவோம் இல்லைங்களா? காய்கறிகளுக்கு ஒரே ஒரு விசில் போதும். கொண்டைக்கடலைலாம் நம்ம நைட்டே ஊற வச்சிட்டோன்னா அது ஒரு 2 விசில்லையே நல்லா வெந்துடும், 2 to 3 விசிலில். அதாவது எந்த மாதிரி தப்பை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா, குக்கரில் முக்கால் அளவுக்கு மேலே நம்ம நிறைக்கக்கூடாது. அதாவது சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த குக்கர் நிறைய வழிய வைப்பாங்க. அது மாதிரி வச்சிங்கனாலும் அந்த குக்கர் வெடிக்கிற ஆபத்து இருக்குது. அதே போல் நான் ஒரு பதிவு நேற்று பார்த்தேன். அதாவது குக்கர்லேருந்து நேராக கொண்டு போய் அந்த தண்ணி மேலே ஊற்றி அதை சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைமில் அது வெடிச்சிடுறதாகவும் நான் சில பதிவுகளை பார்த்தேன். அதுபோல் தவறான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. இதை நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பெரியவங்களுக்கே இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அதிகம் தெரியாது. அதே போல் பார்த்திங்கன்னா தண்ணீர் பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சு அதை வேஸ்ட் பண்ணவும் கூடாது. அந்த தண்ணி வடிகட்டினா அதில் இருக்க சத்துக்களும் போயிடும். அதே போல் அந்த கேஸ்கெட் வால்வுலாம் கரெக்டாக இருக்கா, அந்த ஹோல் எதுவும் அடைச்சிட்ருக்கா, இதெல்லாம் நம்ம குக்கரில் சமைக்கும்போது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் குக்கரில் சமைக்கிறது நல்லதா இல்லையா அப்படின்னா இது மிகவும் நல்லது தான். இதில் சமைக்கும்போது நம்ம சரியான விசில் வச்சு பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய உடம்புக்கு போகக்கூடிய சத்துக்கள் சரியாக போய் சேரும் அப்படிங்கிறது தான் டாக்டரோட கருத்து. இந்த சேனல் உங்களுக்கு சில நல்ல தகவல்களை, விழிப்புணர்வு தகவல்களையும்